Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கவுன்சிலிங் சம்பந்தமாக முக்கியமான இன்டிமேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது என்ன ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்ம என்ன சொல்றது நடக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் நமக்கு கால் பண்ணும்போது எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார், எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார், என்னோட ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் நடந்ததை வச்சுட்டு இப்பயும் நம்ம என்ன சொல்றது பார்த்துட்டே இருக்கோம். நான் திரும்ப சொல்றேன், நான் நிறைய வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். சரியா, நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு அசம்ஷன் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னு சொல்றது வெப்சைட்ல லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் நீங்க வந்து கம்பேர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், ஆனா இந்த வருஷம் அந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப அதாவது அதை ஒட்டியே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. அப்போ நாம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு காலேஜ் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா நேற்றைக்கு கூட ஒரு பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணி என்னோட சன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 199.5 இருக்கார் சார், அப்போ ஒரு 20 காலேஜ் 20 சாய்ஸ் போட்டால் கிடைச்சிரும்ல சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அசால்ட்டாக கேட்டார். சரியா, ஆனால் அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா நம்மளோட பையன் வந்து அவ்வளோ மார்க் வந்து அதிகமாக இருக்கிறார், அதனால 20 சாய்ஸ் போட்டால் கிடையாது. ஆனால் நம்பர் ஆஃப் சாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து போடணும் அந்த அளவுக்கு நீங்க போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோட எண்டில் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அதாவது ஏன் வந்து நம்ம வீடியோல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த வருஷமுமே இந்த மாதிரி கவுன்சிலிங் நம்ம பார்த்தது இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரேஷியோ ஒரு கட் ஆஃபுக்குள்ள அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா, ஒரே ஒரு கட் ஆஃப் அதாவது ஒரு மார்க்குக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் 2500 பேர் 3000 பேர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. சரியா, அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கே தெரியும் 39,145 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். நல்லா நீங்க கவனிச்சுங்க, அதாவது அபோவ் 199 சரியா, 199 அண்ட் அபோவ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 717 பேர் இருக்காங்க. சரியா, எவ்வளவு பேர் இருக்காங்க? 717 பேர் இருக்காங்க. 185 அண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 24,661 பேர் இருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் பிட்வீன் அதாவது 184.9 இருந்து 179 அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுது பாருங்க, அதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 14,484 பேர் இருக்காங்க. அப்ப நாம இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2 பேஜா நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா 185 அண்ட் அபோவ் அதாவது 70 அதாவது 184.9க்கு கீழே 2 பேஜை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா, எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. 185 அண்ட் எபோவ் இருக்கிறவங்க டயர் 1 காலேஜஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான டயர் 1 காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இசி வரைக்குமே நம்ம நினைச்சு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 184 அதாவது 184.9 கீழே இருக்கிறவங்க இருக்கு பார்த்தீங்களா, நீங்க எல்லா பேரும் என்ன பண்ணலாம்னா டயர் 2 காலேஜஸ்ல கூட கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் நீங்க என்ன பார்த்தா கொடுக்கலாம். ஏன் அப்படிங்கிற காரணத்தை இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி கேம்பஸ் எடுத்துக்குவோம். சிஇஜி கேம்பஸ்ல சிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா 60 சீட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிஎம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிஎஸ்சி வித் செல்ஃப் ஃபைனான்சியல் கோர்ஸ் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதில் 120 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. மொத்தம் எவ்வளோ பேர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சயின்ஸுக்கு எவ்வளோ பேர் இன்டேக் பண்ணுறாங்கன்னா சிஇஜி கேம்பஸில் வெறும் 180 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக சரி சார் சிஇஜி கேம்பஸில் மொத்தமாக எவ்வளோ சீட்ஸாக இருக்குது அப்படின்னா 1080 சீட் இருக்குது. சரியா, இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 60 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் செல்ஃப் ஃபைனான்சியல் 60 பேர் மொத்தம் எம்ஐடி கேம்பஸில் 120 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. மொத்தமாக எவ்வளோ சீட் இன்டேக் பண்ணுறாங்கன்னா 750 சீட் தான் இன்டேக் பண்ணுறாங்க. ஓகே, எஸ்எஸ்என்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. மொத்தமாக எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் இன்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா 900 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே வந்து பிஎஸ்சி கேம்பஸில் அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். ஆனால் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்ல கொண்டு வரவே கிடையாது. அது வந்து செல்ஃப் ஃபைனான்சியல்லாம் வச்சிருக்காங்க. ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ சிஎம் 140 பேர் என்னாச்சும் பார்த்து இன்டேக் பண்ணுறாங்க. மொத்தமாக பிஎஸ்சி கேம்பஸில் எவ்வளோ பேரை ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்கன்னா 1440 பேர். இப்போ இந்த டாப் 4 காலேஜஸில் தான் மேக்ஸிமம் பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. சரியா, அப்போ இந்த டாப்
டாப் 4 காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டும் சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா 620 சீட்ஸ் தான் இருக்கு சரியா. டோட்டலாவே 620 சீட் தான் இருக்கு. நீங்க இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் 199 and above 199 and above எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 717 பேர் இருக்காங்க. இந்த 717 பேர்ல நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரியும் சரியா, அது அடுத்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம போகலாம். ஆனா இந்த 717 பேருமே அதாவது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தமா சேர்த்து வெறும் 620 சீட்டு தான் இருக்கு இந்த 4 டாப் காலேஜுக்குமே. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 717 பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் அது அதாவது கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது கொஞ்சம் அது கீழே இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா, சார் எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் சார் வேணும், எனக்கு எம்ஐடி தான் சார் வேணும், எனக்கு வந்து எஸ்எஸ்என் தான் சார் வேணும், எனக்கு வந்து பிஎஸ்சி தான் சார் வேணும் அப்படின்னா நீங்கள் அதாவது எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்சஸை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா போட்டி அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, அதாவது அபோவ் 185 அதாவது 185 அண்ட் அபோவ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 24,661 பேர். இப்போ இந்த 4 காலேஜில் மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,170 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. ஆனால் 185 அண்ட் எபோவ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 24,661 பேர். அப்போ இந்த காலேஜுக்குள்ளே நான் எந்த சீட்டு கிடைச்சாலும், உதாரணத்துக்கு பிஹெச்டியில் கூடிய ஃபேஷன் டெக்னாலஜி கிடைச்சாலும் நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னாலும் 4,170 பேர் தான் அவங்க உள்ளே எடுக்க முடியும். ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க 185 அண்ட் எபோவே 24,661 பேர் இருக்காங்க. இதனால தான் சொல்கிறோம் என்ன அப்படின்னா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடாமல் வெறும் 50 சாய்ஸஸோ இல்லை வெறும் 60 சாய்ஸஸோ போடக்கூடாது. தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது ரொம்ப ஈஸி. நம்ம டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணா டெமோ வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லைன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல சார், எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் சொன்னீங்கன்னா நாமளே என்ன சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்து தான் இருக்கணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங்கை குறைச்சிடாதீங்க. எனக்கு இது கிடைச்சிரும், எனக்கு அது கிடைச்சிரும், எனக்கு இது கிடைச்சிரும் அப்படிங்கிறத மனசுல இருந்து அதை தூக்கி எரிஞ்சிருங்க சரியா. ஏன்னா லாஸ்ட் இயரே வேற, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு கவுன்சிலிங் சரியா. அதனால லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அதை தூக்கி எரிஞ்சிருங்க. இந்த வருஷத்தோட கட் ஆஃப் நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் போது அதனால தான் சொல்றேன் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்குலாம் வேகன்சி வந்தோடனே நம்மளால எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது முடிவு பண்ண முடியும். அதனால தயவு செய்து நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு ஒரு அர்த்தம் சரியா. அதனால ரெகுலராக நம்ம சேனலோட வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய புதுமையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.